இது அந்த உன்சென் நரகம். இதிலெல்லாம் காலை விட்டோம்னு வைங்களேன், எடுக்கும்போது தோல் உறிஞ்சு சதை மட்டும்தான் வெளியில் வரும். பார்க்குது யாரா அவன் தூங்குற நேரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு. the boiled egg. ஓகே ஓகேங்கண்ணா. சும்மா அப்படியே பச்சை கலரில் எவ்வளோ அழகாக போகுது. ஜப்பானோட உலக புகழ் மீசோ ராமன் சாப்பிட்றலாமா? ஜப்பானோட ஒரே நைட் ஸ்லீப்பர் ட்ரெயின் சன்ரைஸ் இசுமோ எக்ஸ்பிரஸ் உங்களுக்காக. நீங்கள் இவர் உட்காந்து நம்மளையோட பயங்கரமாக இருப்பார்ட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு இது பார்த்துருக்கீங்களா ஸ்லீப்பர் கிளாஸு? இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்லேயே ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரூட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பாய். இங்க பாருங்க, சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? ஓகே, அடுத்த நாள் காலை மணி 11 கிளம்பலாமா இந்த ஊரில் இருந்து? ஸோ இந்த அட்டகாசமான ஊரோ ஹாஸ்டலுக்கு நன்றி. ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளித்து புறப்பட்டு செக் அவுட் பண்ணிட்டேங்க. 10 மணிக்கே செக் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் மேலே அந்த கஃபே ரூமில் இருந்தேன். நமக்கு இன்றைக்கி ஜப்பானில் கடைசி நாள். நாளைக்கு நமக்கு ஃப்ளைட்டு இங்கேருந்து டோக்கியோ போயிட்டு டோக்கியோவிலேருந்து இந்தியாவுக்கு பேங்காக் வழியாக. ஸோ கடைசி எபிசோடுக்கு முந்தின எபிசோட் இது. பெனல்டிமேட் எபிசோட்னு சொல்லுவாங்கள்ல, பெனல்டிமேட் எபிசோடு அதுவா? ஆமாம். பல நாடுகளில் இந்த மாதிரி கடைசி கிளம்புறதுக்கு முந்தின எபிசோட் வந்து எதையாவது அப்படியே பண்ணுவேன். பட் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. பிரமாதமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம், நாகசாகி ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இந்த இப்போ நம்ம இருக்கிற தீவு குயிஷு தீவு வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு ஃபேமஸ்ங்க. வெந்நீர் ரூட் இருக்குது. இங்கே நிறையா வந்து எரிமலைகள் இருக்குது. ஜப்பான்லேயே நிறைய எரிமலைகள் இருக்குது. அதனால தான் அடிக்கடி இங்கே வந்து உங்களுக்கு அந்த நிலநடுக்கங்கள், அதன் மூலிமா சுனாமி இந்த மாதிரி எல்லாம் வர்றது. பட் முக்கியமாக இப்போ நம்ம இருக்கிற இந்த ஜப்பான்லேயே ரொம்ப தெற்கில் இருக்கிற 3வது பெரிய தீவு தான் குயிஷு. ஸோ அதில் வந்து நிறைய எரிமலைகள் இருக்குது. ஸோ அதனால் எரிமலைகள் இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலிமா நிறைய குட்டி குட்டி ஆன்சன் டவுன்ஸ் அப்படின்னு வந்து உருவாகி இருக்குங்க. ஆன்சன்னா ஒன்றும் இல்லைங்க, ஹாட் ஸ்ப்ரிங் வெந்நீர் விட்டுட்டு பேஸ் பண்ண குட்டி குட்டி டவுன்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான குட்டி ஆன்சன் டவுனுக்கு தான் போக போகிறோம். அது நிறையா இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்சன் டவுன்ஸ் இந்த தீவில். பட் எந்த தீவுக்கு போக போகிறோங்கிறது இன்னுமே முடிவு பண்ணல. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்து ஒரு இடத்துக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு பஸ் அவைலபிலிட்டி பொறுத்து எந்த டவுனுக்கு பஸ் கிடைக்குதோ அந்த டவுனுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ எதுவுமே முடிவு பண்ணாமல் தான் இது போகிறேன். பிரேசிலில் போவோம் தெரியுங்களா? கடைசி எபிசோடு முந்தின எபிசோடு அப்படியே ட்ரெயினில் போயிட்டுருப்பேன். டப்புன்னு ஒரு கிராமத்தில் இறங்கி சும்மா லைட்டாக அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அந்த பசங்களோடலாம் பேசிவிட்டு இந்த மாதிரி பயங்கர எதேச்சையாக எதிர்பாராமல் அமைஞ்சது தான் அந்த இது. இங்கே பார்த்தீங்களா? இங்கேருந்து நம்ம வந்து இது எடுக்கணுங்க, ட்ராம் எடுத்தோம்னா நம்ம வந்து ஸ்டேஷன் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுறது தான். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்சன் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக ட்ரெயினை பிடிச்சி நைட் 10 மணிக்குள்ளே நம்ம வந்து ஒக்கையாமா போயிடணும். ஒக்கையாமா ஒரு மெயின் சிட்டி. அங்கே தான் நமக்கு நைட் ஸ்லீப்பர் ட்ரெயின். ஜப்பான்லேயே ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் வந்து நைட் வந்து ஸ்லீப்பர் ட்ரெயினாக விடுறாங்க. மற்றது எல்லாமே பகல் தாங்க. டோக்கியோவிலேருந்து அந்த இசுசுமோ வரைக்கும் ஒக்கையாமா வழியாக, ஒசாக்கா, கொயோட்டோ, ஒக்கையாமா வழியாக. ஸோ அந்த ட்ரெயின் வந்து மட்டும்தான் வந்து நைட் இயக்குறாங்க, ஸ்லீப்பர் ட்ரெயின். மற்றது எல்லாமே காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட் 11:30-11:45 க்ளோஸ் பண்ணிடுறாங்க ட்ரெயினை. எல்லாமே காலையிலேயே பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எதுக்காக காரணம் அப்படின்னா, நைட்டில் பெருசாக ஜப்பான் மக்கள் வந்து ட்ரெயினில் பயணம் பண்ண விரும்புகிறதில்ல. இன்னொன்று பெருசாக இவங்களுக்கு ஈக்கிட்டு தான் இருந்தாங்க முதல்லலாம். பெருசாக இவங்களுக்கு லாபகரமாக இல்லை, நிறைய பேர் வரல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா படிப்படியாக எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க எல்லாமே. இன்னொன்று எல்லாம் புல்லட் ட்ரெயின்ஸ் வந்துருச்சு.
புல்லட் ட்ரெயின்ஸ் நிறையா வந்ததுனால என்னாச்சுன்னா மக்கள்லாம் காலையிலேயே வேகமாகவே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக பயணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நைட் ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் இப்போ ஒரே ஒரு நைட் ட்ரெயின் மட்டும்தான் டோக்கியோவிலேருந்து அந்த இசுமோ போகிறது, அந்த இசுமோவிலேருந்து மறுபடியும் டோக்கியோ போகிறது. அந்த ட்ரெயின் ஒகேயமா வழியாக தான் போகுது. நம்ம ட்ராம் வந்துச்சு பாருங்கள், க்யூட்டாக எல்லோ ட்ராம். கிளம்புறதுக்கு முன்னாடி அழகாக இந்த க்யூட்டான ட்ராமில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்குது பாருங்க இன்றைக்கி நமக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷங்க நம்ம நாகசாகி ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ அதனால் 10 மணிக்கு நம்ம வந்து ஒகேயமா ஸ்டேஷனில் இருக்கணும். 10:30 மணிக்கு நமக்கு அந்த நைட் ஸ்லீப்பர் ட்ரெயின். அது ஒரு வித்தியாசமாக இருக்க போகுது. நான் ஆல்ரெடி 2019 வரும்போது ஒசாக்காலேருந்து எடுத்திருந்தேன். பட் இந்த தடவை ஒகேயமாலேருந்து போட்டிருக்கேன். அதுக்கு காரணமும் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால வந்து நம்ம ஜப்பான் ரயில் பாஸில் இன்க்ளூடடு. அதுக்கு ஒரு அந்த பெர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ரிசர்வ் பண்ணோம். அது நான் வந்து ஜப்பான் ரயில் பாஸ் எடுத்தும் போதே அதையும் ரிசர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா அது கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, தேங்க்யூ. 150ங்க போட்டாச்சு. மேலே ஏறி இறங்கணும். கரெக்டாக இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயினுக்கு. 11:45 ட்ரெயின் அங்கே இருக்குது பாரு. ஏப்பா, இந்த நாகசாகி டவுனுக்கு ஒரு நன்றி. திரும்பி இங்கே வரமாட்டோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க இந்த அட்டகாசமான நாகசாகி ஸ்டேஷன். ஸோ இந்த அட்டகாசமான இந்த வரலாற்று பேரழிவு மற்றும் சிறப்புமிக்க நகரமான நாகசாகிக்கு நன்றி. என்னங்க, கிளம்புவோமா டோக்கியோ நோக்கி? அப்படியே ஒன்றா பார்த்துட்டே போகலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் 3வது நாடான ஜப்பானில் இருக்கோம். நம்மளோட பயணத்தோட முடிவில் இருக்கோம். பல்வேறு இடங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு நார்தன் ஜப்பான், சென்ட்ரல் ஜப்பான்னு ஃபைனலாக ஜப்பானோட தென்மூலையில் இருக்க இந்த நாகசாகி டவுன் வந்துட்டு அந்த முக்கியமாக இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அட்டாமிக் பாம்பிங் அப்புறம் அட்டகாசமான அந்த நைட் வியூலாம் இப்போது அந்த ஆன்சன் டவுன் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்ட் ரயில் பாஸ் செல்லுபடியாக வர நாள். வந்தாச்சுங்க நம்ம ட்ரெயின் பாருங்கள். 11:45 இந்த ட்ரெயின் தான். ஏறலாமா? இதில் ரிசர்வ்டுன்னு போட்டிருக்கேன். ஒரு சில தான் அன்ரிசர்வ்டு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. டைம் ஆயிரும், வெயிட் பண்ணோம்னா அடுத்ததுக்கு இதிலே போயிடலாம். கார் நம்பர் 4 and 5 தான் நினைக்கிறேன். குயிஷூ ரயில்வே நல்லா இருக்குல்ல இந்த இது டக்கியோ ஆன்சன் வரைக்கும் போகிறது 30 மினிட்ஸு. நம்ம இஷாயாவில் இறங்கிடலாம். அங்கேருந்து நிறைய ஆன்சன் டவுன்ஸ்க்கு பஸ் இருக்குது. பஸ் மாற்றி போகும். மறுபடியும் அங்கேயே வந்து ஏறிக்க வேண்டியதான் இதே ட்ரெயினில். ஓகே, கிளம்பிட்டேங்க. இந்த நாகசாகி டவுனுக்கு நன்றி, சிட்டிக்கு நன்றி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? நம்ம 2 எபிசோட் மட்டும் கூட வந்தோமே, இதே ட்ரெயின் தான். மரக்கட்டையில் செஞ்சுருக்காங்க. புது ஷின்கான்சன் இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸாக அருமையாக இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே தூரலுங்க. ஸோ ஒரு மாதிரி மேகமூட்டமாக காணப்படுது பார்த்தீங்களா? பாருங்க, வீடுகள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட் டைப் இல்லாமல் தனித்தனியாக இருக்குது பாருங்களேன். எல்லாம் ஓட்டி வீடுகள் ஃபுல்லாக. ஒரு 12 டிகிரி இருக்குங்க காலையில். இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இஷியா டவுன். இன்னும் சில நிமிடங்களில் வந்துருச்சு அந்த டவுன். ஓகே, வந்து விட்டோம் இஷாயா. இப்போ ஆன் டைமுக்கு வந்துட்டோம்ப்பா. நிஷிகுஷு ஷின்கான்சன். பட் சூப்பராக இருக்குது. புதுசாக கூட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. அட்டகாசமாக க்யூட்டாக இருக்குங்க இந்த இது. உடன் சீட்ஸ்லாம் போட்டு திரும்பவும் இதில் தான் போவோம். நம்ம எந்த ஆன்சன் முடிவு பண்ணி அதுக்கு எந்த பஸ்ஸு என்ன டைமிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம vlog கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ அப்படியே இந்த இஷாயா ரயில்வே ஸ்டேஷன் கீழே வந்துட்டோம். இங்கே தாங்க பஸ் டெர்மினல் இருக்குது வெளியில். ஸோ முடிவு பண்ணிட்டேன். மொத்தம் 2 ஆன்சன் இருக்குது. ஒபாமா ஆன்சன், அப்புறம் வந்து உன்சென் ஆன்சன். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நம்ம பஸ் ஏறிட்டு பார்ப்போம். நம்ம உன்சென் ஆன்சன் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டலாம் எந்த பஸ்ஸில் வருதுன்னு. 12:30 பஸ். நம்பர் 1. தேங்க்யூ. இன்னும் இருக்குது, 4 நிமிஷம் இருக்குது. பார்த்துட்டு தான் வந்தேன் ஆன்லைனில். எதுக்கும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வாங்க. திரும்பவும் இந்த ஸ்டேஷன்லேருந்து நமக்கு 5:15 ட்ரெயின் டுவர்ட்ஸ் ஒகேயமா 2-3 ட்ரெயின் மாறணும்னு வைங்களேன். ஸோ அது கரெக்டாக வந்துடலாம். நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும் அந்த ஆன்சனில். ஒபாமா ஆன்சன். ஒபாமா இங்கே வந்தார், அதனால் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க, 2 இருக்குது மொத்தம். ஒபாமா ஆன்சன் வந்து கடலொட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு வெந்நீர் ஊற்று நகரம், ஹாட் ஸ்ப்ரிங் டவுன். இப்போ நம்ம அதை தாண்டி
அது ஒரு 1 மணி நேரம் இங்கேருந்து. அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா உன்சென் ஆன்சன். அது வந்து மலைத்தொடர்களில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் டவுன். நம்ம வந்து யோசிச்சு பார்த்தேன், ரெண்டுக்குமே ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தேன். உன்சென் ஆன்சன் தான் நல்லாயிருக்கு, மலை மேலே இருக்கிறது. ஸோ அதுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து 1.5 மணி நேரம் பயணம். 12:30 மணிக்கு பஸ் எடுத்தால் 2 மணிக்கு போயிடுவோம். அங்கேருந்து மறுபடியும் நமக்கு 3:30 மணிக்கு பஸ்ஸு, 5 மணிக்கு இங்கே வந்துடுவோம். 1.5 மணி நேரம் 5:15 ட்ரெயினை பிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 1.5 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது அந்த ஆன்சனில், தாராளமாக போதும். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம பஸ்ஸுக்கு. நொபாரி பெட்ஸு ஆன்சன் போயிருந்த ஞாபகம் இருக்கா? அந்த ஜிகோகோட்டனி ஹில் வேலி, அதே மாதிரி ஒரு ஹில் வேலி தான் இப்போ போக போகிறோம். ஆனால் நம்ம நீங்கள் போயிருந்தபோது ஃபுல்லாக பனி பெஞ்சு கம்ப்ளீட்டாக மூடி இருந்தது. பெருசாக நம்ம வந்து ஒழுங்காகவே பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தீங்க ஐஸ் படர்ந்த பனி படர்ந்த ஒரு ஆன்சன் டவுன் பார்த்தீங்களா? இப்போ வந்து அப்படியே வந்து இந்த மலை மேலே உள்ள ஒரு அட்டகாசமான ஆன்சன் டவுன் பார்க்க போகிறீங்க. வாங்க, வந்துருச்சுங்க நம்ம பஸ்ஸு உன்சென் ஆன்சன் போகிறதுக்கு. தீவே இந்த என்ன தீவு? குயிசு தீவு. ஜப்பானோட 3வது மிகப்பெரிய தீவுங்க. டோக்கியோ கேபிட்டல் இருக்கிறது ஹொன்சு தீவு. அப்புறம் நம்ம நார்த்து போன ஹக்கோடேட் தீவு, மிக பெருசு ஹொன்சு. அதுக்கப்புறம் ஹக்கோடேட்டு. 3வது பெருசு இப்போ நம்ம இருக்க குயிஷு. இதுதான் வந்து நிறைய மலைகளாலும் எரிமலைகளாலும் ஆன தீவு. அதனால தான் இங்கே நிறைய ஆன்சன் டவுன்ஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிறது ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 2 ஆன்சன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம போகிற உன்சென், இன்னொன்று வந்து ஒபாமா கடலை ஒட்டி இருக்குது. அது வழியே தான் இது போகுது. அங்கே இறங்கிக்கலாம். அதை தாண்டி மலை மேலே இருக்கிறது தான் இந்த வந்து உன்சென் ஆன்சன். அதுக்கு தான் நம்ம போகிறோம், இறங்க போகிறோம். அதாவது ஒரு சில செகண்ட்ஸ் லேட்டாக வந்தாலும் பஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் இது ஜப்பானோட இந்த பிரமாதமான நேரம் தவறாமை தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு வேகமாக பல விஷயங்களை வந்து பண்ண வைக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த ஊர். பாருங்க, ஒரு குட்டி ஆறு இடையில ஓடுது. வித்தியாசமாக இருக்குது டவுன். இந்த இஷாயா ஒரு குட்டி டவுனு. இதுதான் வந்து கிங்டம் ஆஃப் ஆன்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெந்நீர் ஊற்றுகளின் பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குயிஷு தீவை. அவ்வளவு ஆன்சன் டவுன்ஸ் இருக்குது. அப்புறம் இதை விட்டோம்னா நம்ம நார்தன் ஐலாண்டு ஹக்கோடேட்டு, இந்த ஹொக்கைடோ, அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு வின்டரில் பயங்கரமாக, வின்டரில் இப்போ தானே இருக்கும், வின்டரில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி படர்ந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இது வந்து நல்லா சவுத்தில் இது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு ரஷ்யாவில் இருக்க உணர்வை கொடுக்கும். இது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க ஒரு உணவு கொடுக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். எல்லா ஷாப்லையும் நின்று போகுதுங்க. ஃபுல்லாக எல்லாம் விவசாயம் நிலந்தாங்க. இப்போ கூட விவசாயம் பண்ணுறாங்க டிசம்பரில் கூட. இதெல்லாம் வந்து சவுத் ஜப்பான் இந்த தீவில் தான் பண்ண முடியும். சென்ட்ரல் ஜப்பான்லேயோ நார்தன் ஜப்பான் நம்ம போன ஜப்பான்லேயோ ஃபுல்லாக ஐஸு. சென்ட்ரலில் பயங்கரமாக குளிர், எதுவும் விளையாது. இங்கே பாருங்கள், இப்போ கூட எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ இங்கே வருஷத்தில் ஐஸே வராது, 0 கீழே போகவே போகாது. மேக்ஸிமம் நைட்டு ஒரு 6-7 டிகிரி அந்த ரேஞ்சில் தான் போகுது. பகலில் எல்லாம் 12-13 இந்த ரேஞ்சு தான். வெயிலும் அடிக்குது, மழையும் நல்லா பெய்யுது. காலையில் பார்த்துருப்பீங்களே, ஒரே தூரிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரே மேகமூட்டமாகவும் இருக்குது. ஸோ விவசாயத்துக்கு ரொம்ப வந்து உகந்த இடம் இந்த சவுத்தில் இருக்கிற இந்த குயிஷோ தீவு தான். எப்படி ஒரு கான்ட்ராஸ்டான இதை பார்க்குறோம் பார்த்தீங்களா? வீடெல்லாம் பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு ஜப்பனீஸ் இந்த ஸ்டைலில். அங்கங்கே வீட்டிலேயே வந்து சொந்தமாக தோட்டம் போட்டிருக்காங்க, குட்டி தோட்டம், காய்கறிகளுக்கெல்லாம். வித்தியாசமாக இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த ஜப்பானோட இந்த தீவு. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். அங்கே பாருங்க, ஃபுல்லாக விவசாயம் இப்போ தான் போட்டிருக்காங்க, காய்கறி அது இதுன்னு. இந்த பக்கமும் பாருங்களேன், அங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான். அழகாக ஸ்கொயர் ஷேப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாற்றெல்லாம் நட்டுருக்காங்க. இப்போது அரிசி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த ஸ்டிக்கி ரைஸு பிரமாதமாக இருக்குது இடம். கிட்டத்தட்ட ஒரு கீழே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனால் சும்மா ஆரஞ்சு கடலில் இப்போ தான் எல்லாம் நட்டுருக்காங்க. அருமையாக இருக்குது இடம். விவசாய பூமி. இங்கே மண் பயங்கரமான வளமான மண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், எங்கே எரிமலை இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் சாயில் இருக்கும். ஸோ மண் வந்து அவ்வளவு வளமாக இருக்கும். முக்கியமாக வந்து இங்கே இருக்கிற மண்ணில் வந்து இந்த தாது பொருட்கள், மினரல்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆர்கானிக்காகவே உங்களுக்கு எல்லாமே விளையுங்க. நீங்கள் வந்து உரமோ இல்லை பூச்சி மருந்து அதெல்லாம் எதுவும் அடிக்க தேவையில்லை. அவ்வளோ விளைச்சலும் அதிகமாக இருக்கும், அவ்வளவு தரமாக இருக்கும். இங்கே எல்லாமே சாப்பிட்றாங்க. கோதுமை விளையுது, பிரெட் ஐட்டங்களும் சாப்பிட்றாங்க, அரிசியும் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் இது போட்டு வச்சுருக்காங்க, இனிமேல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
எல்லார் வீட்லேயோ இல்லை வெளியில் இடமோ இங்கே பாருங்களேன் கொத்தி வச்சுருக்காங்க. அது மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு கிராமத்து ஃபீலும் கொடுக்குது. வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் இந்த ஜப்பானு. அட்டகாசமான ஒரு பே அமைஞ்சிருக்குங்க. தண்ணி என்ன அழகாக உள்ளே வந்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஐயோ, கீழே ஃபுல்லாக எல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் சாண்ட் பீச் தாங்க. அருமையாக இருக்குது, வளைஞ்சு போகுது கோஸ்ட் லைனு, கடற்கரை. இது வந்து ஈஸ்ட் சைனா சீங்க, கிழக்கு சீன கடல். இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலம், இந்த பக்கம் வீடுகள், அந்த பக்கம் பின்னாடி கடல். அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப்பு. ஏதோ ஒரு இதாக சொல்லுவாங்க விவசாயம், இதுக்கு பேர் பாலித்தீன் ஷீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க போட்டு. நல்லா அகண்டு விருந்த ரோடு, அப்படியே குட்டி ரோடு ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஏறி இறங்கினா அந்த ஒபாமா ஆன்சன் கடல்கிட்ட போயிடுவோம். ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல். மலை மேலே ஏறிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக ஏறி போயிட்டு இருக்குது பாருங்க. ஷிம்பரா பெனின்சுலாங்க இந்த ஏரியா பேர், ஷிம்பரா தீபகற்பம். இப்போ கொஞ்சம் இந்த குயிஷு தீவுலேயே ஒரு தீபகற்பம் மாதிரி பெனின்சுலா மாதிரி அமைஞ்சிருக்கு. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஒபாமா ஆன்சன் பக்கத்தில். இங்கே பாருங்கள், கடல் பக்கத்தில் ஒட்டி ரோடு போயிட்டுருக்கு. அட்டகாசமாக இருக்குது இந்த கடல். ஐயோ, எவ்வளோ பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். அது அந்த பக்கம் பஸ் வந்தீங்கன்னா இன்னும் க்ளோஸில் பார்க்கலாம். அருமையாக இருக்குல்ல இந்த ஷிம்பரா பெனின்சுலா. ஸோ ஒபாமா ஆன்சன் வந்தாச்சு. இந்த மொபைல் எடுத்து அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா அது ஜூம் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கிற இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர சூடாக இருக்குங்க. தண்ணி 105 டிகிரி வரைக்கும் வருது, டிகிரி செல்சியஸு. முக்கியமாக வந்து இங்கே இருக்க தண்ணியில் அதிகமாக வந்து குளோரைடு இருக்குது. ஸோ தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வந்து குணமாக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வராங்க இங்கே இதுக்காகவே. இங்கே காலை நம்ம வந்து ஃபுட் மசாஜும் எடுக்கலாம் ஹாட் ஸ்ப்ரிங்கில். அப்புறம் முட்டை வேக வச்சு சாப்பிட்லாம். அந்த இடத்துல அங்கே தெரியுதுங்களா, இருங்க புகை வந்துட்டுருக்கா, இப்போ பார்க்கலாம் இருங்க. இங்கே கீழே புகை வருது பாருங்கள். ஹாட் ஸ்ப்ரிங் தான், ஹாட் ஃபுட் 105, த லாங்கஸ்ட் ஃபுட் பாத் இன் ஜப்பானுங்க. அதாவது நிறைய மக்கள் வந்து இங்கே நம்ம பண்ணோம்ல அந்த இதில் நொபாரி பெட்ஸூவில் ஒரு ஐஸ் காட்டுக்குள்ளே போய் சுடுதண்ணிக்கில் காலை விட்டோமே, வெந்நீர் விட்டுல, அதே மாதிரி இங்கேயும் விடலாம். ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. இங்கே கீழே இருக்குது பாருங்கள், தெரியுதா புகை வருதா, அங்கேயும் புகை வருப்பேன். நான் இங்கே இறங்கன்னு தான் பார்த்தேன், பட் இந்த லொக்கேஷனை விட நம்ம போகிற லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, உன்சென் ஆன்சன். அதனால தான் அதுக்கு போகிறோம். பட் ஓகே, இது ஒரு வித்தியாசமான கடலை ஒட்டி உள்ள ஒரு அனுபவமாக இருக்கும்னு வைங்களேன். தெரியுதாங்க, வந்துட்டு பாருங்க போக. இந்த பக்கம் கூட பாருங்க, இது ஃபுல்லாக இதுதான். அங்கே பாருங்க, கடல் ஒட்டி வந்துட்டு இருக்குதாங்க, அங்கேயும் ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அவ்வளோதான். ஆனால் இது கொஞ்சம் ஒரு டவுன் ஃபீல் இருந்தங்காட்டி நான் இதை இது பண்ணிட்டேன். அப்படியே மலை மேலே ஏற போகிறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. அங்கே பாருங்க பின்னாடி புகமண்டலமாக தெரியுதா, அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். உன்சென் கிராமத்துக்கு வந்தாச்சு. ஐயோ, செமையா வந்துட்டு இருக்காங்க ரோட்டு மேலேயே. அதை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் வேற இடத்துக்கு போகிறோம். 50.あと50円。ஓகே, あと50円。いやいや、これ違う。あと50円で。 50. 50円。அரிமதா, தேங்க்யூ. எல்லாம் எடுத்துட்டேன்ல. ஓகே, வந்தாச்சுங்க. அட்டகாசம், தேங்க்யூ. ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க இந்த உன்சென் கிராமம். மணி 1:56. மறுபடியும் நமக்கு 3:35க்கு இதே இடத்துல பஸ் பிடிச்சோம்னா போயிடலாம். சூப்பராக இந்த அட்டகாசமான உன்சென் வெந்நீர் ஊற்று மலை கிராமத்தை வந்து சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு லாஸ்ட் எபிசோடுக்கு முந்தின எபிசோடு வர்றது எனக்கு பயங்கர சந்தோஷம். இந்த தீவே, குயிஷு தீவே இந்த வந்து இதுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. வெந்நீர் ஊற்றுகளுக்கு நான் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 30-40களுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்சன் டவுன்ஸ், அந்த ஹாட் ஸ்ப்ரிங் டவுன்ஸ்னு சொல்லுவாங்க, அது இருக்குதுங்க. அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஃபேமஸானது, ரொம்ப ரொம்ப அழகானது இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த உன்சென் ஆன்சன் தான், உன்சென் கிராமம் தான். இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வந்து வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்குது.
ஸோ அதை வச்சு இங்கே சுற்றி நிறைய வந்து ஹோட்டல்ஸு, இந்த ஆன்சன் ரெசார்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. உள்ளே போய் நம்ம அழகாக வந்து நீராடலாம். இந்த வெந்நீர் ஊட்டில் உடம்பில் இருக்க அத்தனை பிணிகளும் வந்து நீங்கிரும் அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் பார்த்துருவோமா? வாங்க. தெளிவாக இருக்கா? யாருமே இல்லை. இது பாருங்கள், ஏதோ ஒரு ரெசார்ட்டு தான், உன்சன் குயிஷு ஹோட்டல். ஸோ இதுதாங்க ஜப்பானோட வழி போட்டிருக்காங்க பாருங்கள் அழகா. இது மாதிரியே இங்கேயே இருக்குது ஹாட் ஸ்ப்ரிங்கு, இப்படி கொதிச்சிட்ருக்கு வெந்நீர். இதுதான் ஜப்பானோட முதல் தேசிய பூங்கா, ஃபஸ்ட் நேஷனல் பார்க். 1930s அறிவிச்சாங்க ஜப்பான். ஓப்பா, காற்றுல அப்படியே சல்ஃபர் வாடை வருது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். இங்கே பாருங்கள், கொதிக்கும் தண்ணீர். சில வெந்நீர் ஊற்றுக்கெல்லாம் 100 டிகிரிக்கு மேலே இருக்குங்க, அதாவது பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் மேலே. இங்கே பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு, தெரியுதா? இந்த காட்சியை தான் நம்ம ஒழுங்காக பார்க்க முடியல அந்த நொபாரி பெட்ஸு ஐஸுக்கு மத்தியில். பட் இங்கே வந்து பார்த்துட்டு இருந்த பிரமாதமான உன்சன் கிராமத்தில் வந்து இதிலெல்லாம் காலை விட்டோம்னு வைங்களேன், எடுக்கும்போது தோல் உறிஞ்சு சதை மட்டும்தான் வெளியில் வரும். 100 டிகிரிக்கு மேலே இருக்குங்க, கொதிச்சுட்டு பாருங்கள். கொதிச்சு அப்படியே ஆவி புகை மண்டலமாக வந்துட்டு இருக்குது, ஸ்டீமு. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற இந்த ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ்களுக்கெல்லாம் வந்து அந்த நம்ம போய் அழகாக வந்து சுடுதண்ணியில் குடிக்கலாம். இந்த வெந்நீர் ஊட்டில் அதுக்கெல்லாம் ஆதாரம் இங்கே இருக்கிற அந்த இதுதான். இதுக்கெல்லாம் ஆதாரம் எதாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக இங்கே ஒரு வந்து வல்கனோ இருந்தே ஆகணும்ல. ஆமாங்க, மவுண்ட் உன்சன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு எரிமலை இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற நிலத்தடியில் இருக்கிற நீர்கள்லாம் உங்களுக்கு வந்து பயங்கரமாக சூடாகி இந்த தண்ணீர்லாம் வந்து வருது. இந்த வல்கனோ இருக்கிறதுனால கீழே உங்களுக்கு வந்து நிறையா இங்கே இருக்கிறதுல வந்து தாது பொருட்கள் இருக்குது. முக்கியமாக சல்ஃபர் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா கீழே இந்த ஒபாமா ஆன்சன், அங்கே வந்து உங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால குளோரைடு வந்து அதிகமாக இருக்குது, அந்த தாது பொருள். இங்கே வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சல்ஃபியூரிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம அப்படியே தாய்வானில் பார்த்த ஒரு ஃபீல், பட் அதோட நல்லாயிருக்கு. புகை அது இதுன்னு அங்கங்கே பாருங்கள், பைப்பு போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த தண்ணியை. ஸோ இதை வந்து மக்கள் வந்து கால் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு, கால் நினைக்கிறதுக்கு, அப்புறம் உடம்பை வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பாத் எடுக்க முடியும், ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிக்கலாம். இதெல்லாத்த விட காய்கறி, மீன் இதெல்லாம் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த தண்ணியை. இதை பாருங்கள், என்ன சவுண்டோடு வந்துட்டு இருக்குது. ஹலோ, இந்தியன்ஸ் ஆட்ருக்கு, இந்தியன்ஸே தான் டூரிஸ்ட்டு. இதுதான் உங்களுக்கு வந்து உன்சென் ஜிககு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிககு அப்படின்னா ஜப்பானீஸில் ஹெல். நம்ம பார்த்துருப்போம்ல இந்த நொபாரி பெட்ஸில் கூட. இதுதான் அந்த உன்சென் நரகம். எப்படி பயங்கரமாக இருக்குல்ல, ஹெல் வேலி மாதிரியே. ஐயோ, ஒன்றுமே தெரியல, வெறும் புகை மண்டலம் தான். ஐயோ ஐயோ பாருங்கள் தண்ணி. இதில் போகலாமான்னு தெரில, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டு நாட் லீன். கீழே விழுந்தோம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை வேறு நான் அடிக்கடி தொடச்சி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. தொடச்சிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தெளிவாக இருக்கா? சூரியன் இப்போ தான் வருது. பாருங்க, பாருங்க என்னமா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே போகலாமா என்னன்னே டவுட்டாக இருக்குது. தெரியுதா எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்க தண்ணி. அப்பா, அப்படியே அழகாக வந்து மக்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து பாதையை அமைச்சிருக்காங்க. வேறு இந்த ஏரியா ஃபுல்லாக இது ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தான். ஏங்க சீரியஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். இது வந்து நம்ம வந்து ஒரு வின்டரில் இருக்க மாதிரியா இருக்குது, ஜப்பானில் சம்மரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஊட்டியில் இருக்க ஒரு ஃபீலு. ஊட்டியில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கா என்ன? கண்டிப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள், உள்ளேருந்து வந்துட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க, இப்போ நிலத்தடிக்கில் எவ்வளோ அப்போ வந்து சூடாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அங்கங்கே கிடைக்கிற கேப்லாம் வெளியில் வந்து வெந்நீர் ஊற்றாக வருது. எல்லாமே பயங்கரமாக குளிச்சுட்டு தாங்க இருக்குது. நல்லா சூடாக இருக்கும் தண்ணி இங்கே எல்லாமே. முக்கியமாக
இங்கே வந்து இப்போ தான் வந்து ஆட்டமே வருமாட்டிருக்குது. வின்டர்லேயே ஆட்டம் மாதிரி தான் தெரியுது. என்னடா இங்கேயும் குட்டி இருக்குது, நல்லா கோச்சிட்ருக்கு. இங்கேயும் சீரியஸாக அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த இடம். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணது சீரியஸாகவே சந்தோஷம்தான். நாகசாகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. உன்சென் ஆன்சென் ட்ரெயினில் வந்து பஸ்ஸில் வரலாம், இல்லை டைரக்ட் பஸ்ஸும் இருக்குது நாகசாகிலேருந்து. பட் நம்ம அந்த ஜப்பான் ரயில் பாஸை பாதி தூரம் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷன் வந்த விஷயமா. அப்படியே ஒரு நரக பள்ளத்தாக்கு மாதிரியே இல்லை, ஹில் வேலி. எப்படி இந்த ஏகப்பட்ட குட்டி குட்டி ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, அதிலிருந்து வரக்கூடிய கொதிக்கும் தண்ணீர், கொப்பளிக்கும் தண்ணீர், அதிலிருந்து வரக்கூடிய இந்த புகைகள், ஹாட் ஸ்டீம்ஸ், பா நரக இது கொடுக்குது. அதை விட பயங்கரமாக பார்க்குது இந்த பூனை. ஹாய் ஹாய் ஓடிடுது. இங்கே பார்த்தீங்களா ஏகப்பட்ட பூனைங்க ஜாலியாக படுத்து கிடக்குது, ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. இப்படி பார்க்குது, யாரா அவன் தூங்குற நேரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு. இது எப்படி பார்க்குது. ஜப்பான் பூனைகள் எல்லாம் ஜாலியாக குழு குழு கிளைமேட்டு, அப்படியே அழகாக இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வர்றதுனால வெப்பம் வந்து அப்படியே வெதுன்னு நல்லா இதமாக இருக்க மாட்டேருக்குது. நல்லா ஜம்முன்னு தூங்குதுங்க. கண்ணை முடிச்சு வாங்க, கேமரா எடுத்துகிட்டு போகிறோம். ஆய் அப்படிங்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொன்னோம்ல இந்த மாதிரி. அதில் ஒன்று வந்து இது ஒயிட்டோ ஜிகக்கு. ஜிகக்குன்னா ஹெல் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இதுக்கு ஏதோ ஒரு குட்டி இந்த கதை போட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாகவும் புருஷனை கொண்டதாகவும் ஒயிட்டோங்கிற பெண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆவியாக வந்து இந்த நரகத்தில் வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணோட முகத்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி நிறைய புராண கதைகள், இந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்குதுங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரமாதமாக இருக்குங்க பாருங்க. பா அது மாதிரி வந்து ஒரு அக்வா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குல்ல, லைட் அக்வா ப்ளூ கலரில் அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸில் விடுவாங்கள்ல, இதை அப்படியே விட்டால் கால் உங்களுக்கு வந்து வெந்து போயிடும். இது கொஞ்சம் நார்மல் இது பண்ணி டெம்பரேச்சரை குறைச்சி தான் விடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு விதமான டெம்பரேச்சரில் நம்ம குளிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கால் வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. பார்த்துங்க முட்டையை வச்சு இது பண்ணுறாங்க. த பாயில்டு எக். ஓகே நான் சொன்னேன்ல முட்டை விற்பாங்க. இதில் வேக வச்ச முட்டை வாங்கி சாப்பிட்லாம். இல்லை நம்மளே வேக வைக்க முடியுமான்னு தெரில. அதுக்கு என்ன பிரச்சனைனா, பப்பா நிகினியில் நம்ம வந்து இதே மாதிரி முட்டையை வேக வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் இதில் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, ஃபிஜியில் மீனை வாங்கி வேக வச்சு சாப்பிட்டோம். சுற்றி அந்த இது போட்டு உள்ளுக்குள்ளே போட்டு. பட் இங்கே விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. ஜப்பானில் கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், சேஃப்டிக்கு இது கொடுக்குறாங்க. அதனால் இவங்களே ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அக்கா. இங்கிட்ட வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். எக் 1 மினிமம் 2. ஓ மினிமம் 2. ஓகே 200. ஓகே இல்லை ஒரு எக்கு 100 ரூபாங்க. 100 ரூபானா எவ்வளோ, 60 ரூபா. ஓகே தான், யாரும் 1000 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, கொடுத்துருவோம். சில்லறை கொடுத்துருவாங்க. ஓகே ஏதோ கொடுத்துருக்காங்க, சரி விடுங்க. இட்ஸ் ஆல்ரெடி டிப் ஆர் ஐ கேன் ஆல்ரெடி ஹாட் ஸ்ப்ரிங். ஓகே பண்ணி தான் வச்சுருக்காங்க, வேக வச்சு தான் வச்சுருக்காங்க, சூடத்தான் இருக்குது. சாப்பிட்ருவோமா? இது ஒரு விதமாக போடணுங்க, ஸ்ட்ரைட்டாக விட முடியாது. அது ஏதாவது ஒரு துணியில் கட்டி அதுக்கப்புறம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபெசிலிட்டி நமக்கு இல்லை. அதனால் ஆல்ரெடி ஹாட் ஸ்ப்ரிங்கில் வேக வச்ச முட்டையை நம்ம சாப்பிட்டு போயிடலாம். அப்படியே அட்டகாசமான கொதிச்சிட்ருக்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் வேக வச்ச முட்டையை சாப்பிட்ருவோமா? வாங்க, பிடிச்சி வச்சிட்டேன் ரெடியாக நீங்கள் பார்க்குறதுக்காக. இது பாருங்க, சாப்பிட்றலாமா? மஞ்சள் கறி நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. பதமாக வேக வச்சுருக்காங்க. ரொம்ப வெந்திருந்தால் லைட்டாக மஞ்சள் கலரில் இருந்திருக்கும். அந்த லைட்டாக ஆரஞ்சு மஞ்சளோடு இருக்கணும், அதுதான் கரெக்டான பதம். அந்த சல்ஃபரோட வாசம் லைட்டாக வருது. ஓகேங்க, நம்ம பேகு அந்த பெரிய ஜாக்கெட்டு எல்லாம் கழட்டி போட்டேன். சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்னொரு முட்டையும் வாங்கி சாப்பிட்டேங்க, 3. அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுமா இந்த வேலையை. ஸோ இந்த இடம் பேர் தான் உன்சென் ஜிகக்கு. நான் சொன்னேன்ல, ஜிகக்குன்னா ஹெல். பாருங்க, அப்படியே ஃபுல்லாக எல்லாம் நடபாதைகள் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அங்கங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. இதெல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்து வரலாம். பட் என்னென்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறது இல்லைங்க, அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் செலவு பண்ணணும். இங்கே வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இதுக்கெல்லாம் எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. இது எப்படி வந்து வருதுங்கிறது எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேக்மா சேம்பர், அந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல, அதுலேருந்து அந்த கீழே இருக்க கேஸஸ் வருது. இதுக்கு கீழே, நிலத்துக்கு கீழே இதெல்லாமே
அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டராக வந்து இந்த வெந்நீர் ஊற்ற வருது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இப்போ காற்றுல அந்த சல்ஃபர் வாசம் இது ஒரு சில பேருக்கு பிடிக்காது இது, பட் பிடிச்சவங்களுக்கு ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே கூட உட்காரலாம். கொதிக்குது, சத்தம் கேட்குதா? அப்படியே சுற்றி இந்த பக்கம் வர மாட்டேருக்குதுங்க. பரவாயில்ல, இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை, பெருசாக கூட்டம் இல்லை, பட் ஓகே. இந்த ராக்ஸோட கலர்லாம் அப்படியே சில்வரும் மஞ்சளுமா அங்கங்கே நல்லாயிருக்கு. இந்த இடம் நல்லா இருக்குது. அங்கங்கே அந்த கலர் கலராக வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு வேற்று கிரக மாதிரி. ஸோ இதை தான் உங்களுக்கு அந்த இதில் காட்டணும்னு நினச்சேன். பாரி பெட்ஸோவில் அங்கே ஃபுல்லாக ஐஸ் உளுந்து எதையும் நம்ம பெருசாக பார்க்க முடியல. இங்கே வந்து சூப்பராக தெரியுது. நம்ம கால் நினைக்கலாம் நம்மளும் அந்த ஃபுட் பாத் எடுக்க முடியும். அது பார்ப்போம் எங்கன்னு பார்த்து அதையும் இன்றைக்கி பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு பூனை படுத்து கிடக்குது. நல்லா இருக்க இடம். ஒரு சிலது 100 டிகிரிக்கு மேலே இருக்குங்க ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, அது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகே, இப்படி சைடில் போகுது. சும்மா போய் பார்ப்போம்மா அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருக்குது நமக்கு. வீடு மாதிரி ஏறுது. பார்த்தால வாங்க கொஞ்சம் தூரம் போவோம், எது இல்லைன்னா திரும்பி வந்துடுவோம். இங்கே நல்லா மலை மேலே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர், ஒரு 2500 அடி வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒசரத்தில் இருக்கும். நல்லா வந்தது, நல்லா தான் போச்சு. யக்காட்டே பிக்னிக் சைட், டயோகுன் ஜிக்கோகு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஒவ்வொரு ஹாட் ஸ்ப்ரிங்கும் பேர் வச்சுருக்காங்க தனித்தனியாக. அதுக்கு ஏதாவது பேர் காரணம் இருக்கலாம். ஐயோ, இது செமையாக இருக்குதுங்க இது. அப்பா இங்கே பாருங்க. ஆனால் என்ன எதுவுமே க்ளோஸில் போக முடியலைங்க. நான் ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்து போடுறேன் இருங்க. இதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்கு. ஜூம் பண்ணாலும் எடுக்க முடியாது, மறைச்சிக்கிச்சு. சுற்றி மலைகள் அழகாக அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மவுண்டன் புன்சென் தான். இப்போ இங்கெல்லாம் பயங்கர கொதிப்பாக இருக்குங்க. 100 டிகிரிஸ் மேலே தான் ஷோராக. ஓரளவுக்கு பக்கத்தில் பார்க்க முடியுது. இந்த பக்கம் புன்சென் ஹிஸ்ட்ரி நேச்சர், ப்ளீஸ் டூ நாட் லீன். இங்கே மக்களை வந்து பாதுகாக்கிறதுல சேஃப்டிக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால எல்லாமே நடபாதை வச்சு அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறத வச்சு அந்த ராக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இந்த ஸ்டீமில் பட்டு ஒரு இளம் பச்சை லைட் க்ரீன் எஃபெக்டில் இல்லை. ஜெலசி ஹில் இதுக்கு பேர், ஜேக்கன் ஜிககு. இது எதுக்காகனா 2 நட்புகளோ இல்லை வந்து காதலர்களோ வந்து அவங்களுக்குள்ள பொறாமை ஏற்பட்டு ஒரு மாதிரி ஈகோவில் இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா சரியாயிருங்கிற மாதிரி ஒரு இதாகிட்டு இருக்கு. ஒரு குட்டி ட்ரெக்கிங் அட்வென்ச்சராகவும் மாறிடுச்சு இந்த எபிசோடு. நல்லா இருக்கு. பட் கண்டிப்பாக நம்ம கால் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடம் வச்சுருப்பாங்க, ஓரளவுக்கு தண்ணி மிதமான சூட்டில் வர மாதிரி. அங்கே போய் நம்ம அதை பண்ணிவிடுவோம். மேப்பில் பார்த்தா கூட தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்ஸில் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. ஷிரடுடன் இஸ் அ பர்டிகுலர்லி அபண்டன்ட் இன் உட்சன் ஏரியா. இந்த பூக்கள்ங்க வித்தியாசமான ஒரு பூக்கள், வசந்த காலத்தில் பூக்கும் இந்த பூக்கள். இங்கே ஏப்ரல் மேலாம் வசந்த காலம்ங்க. ஜூனுக்கு மேலே தான் வந்து சம்மர், மழைக்காலம் ஆரம்பிக்குது. இங்கே சம்மரும் மழைக்காலம் ஒரே இடத்துல நேரத்தில் வரும். சில பேருக்கு வசந்த காலம் பிடிக்கும், சில பேருக்கு இலையுதிர் காலம் பிடிக்கும், சில பேருக்கு குளிர்காலம் பிடிக்கும். இந்த வகையான குருவிகள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பறவைகள். சிஜுகரா, இங்கே என்னென்ன மரம் இருக்குது, என்னென்ன பறவைகள் இருக்குது, இதை பற்றின தகவல்கள் எல்லாம் கூட இங்கிலீஷில் கூட கிளியராக போட்டிருக்காங்க. இந்த கலர் நம்ம பார்த்ததே இல்லைங்க. இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே பச்சை கலர்லாம் எவ்வளோ அழகாக போகுது. கொதிக்குது தண்ணி. காலை விட்டலாம் நீங்கள் எச்சலாக விட முடியும், நமக்கு கேப் இருக்குது. பட் ஆனால் பயங்கர சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம கொதிக்குது. கீழே ஏதோ ஒரு இந்த கார்பனேட்டு இந்த சுண்ணாம்பு படிச்சிருக்க மாட்டேருக்குது. சூரியன் படுறதுக்கும் அதுக்கும் அப்படியே லைட் க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது இந்த ஸ்ப்ரிங்கு. நல்லா இருக்கு. எதையோ நோக்கி போகுது, எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரில. பழைய இடத்துக்கு கொண்டு விட்டுருமா இல்லை திரும்ப போகணுமா அதுவும் தெரில. பார்த்துக்கலாம் வாங்க. வழி எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரில. ஒரு குத்து மதிப்பாக தான் போயிட்டுருக்கிறேன். இப்படி ஒரு ஷார்ட்கட் போகுது. ஆஹா, மெயின் ஊர் இதுக்கே வந்துருவ மாட்டிருக்கு. இது எக்ஸிட்டுங்க. அட கொடுமை, எங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதுக்கு இந்த சைடு பாருங்க. ஆக்சுவலாக ஒரு 360 டிகிரி ரொட்டேட் அடிச்சு திரும்ப கார் பார்க்கிங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே காரில் வரவங்க மக்கள் இங்கே நிறுத்திட்டு அப்படியே இதுக்குள்ளே போவாங்களாட்ருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரி பாயிண்ட்டு. In 1934 it became Japan's first national park. அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன்னா இங்கே பாருங்கள் ஒரு குட்டி மட்டு வெல்கணும் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக களிமண்ணாக இருக்குது. கீழே உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஒரு வெந்நீர் ஊற்று வந்துட்டுருக்கு. லைட்டாக அப்படி கோச்சிட்ருக்கு இந்த இடம். வித்தியாசமாக இருக்குது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு எல்லாம் அதர் ஹைட்ரஜன் வல்கானிக் கேஸஸ் டர்ன்ஸ் ராக்ஸ் இன்டு ஒயிட் மட். ஓகே ஓகே. உங்களுக்கு கீழே இருக்க அந்த இது வந்து இந்த பாறைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து உங்களுக்கு அப்படியே இதாக்கி உங்களுக்கு ஒயிட்டு இது மாதிரி ஆகிடுது. தூளாக்கி உங்களுக்கு மட்டு மாதிரி ஆகிடுது, களிமண் மாதிரி. அதுலேருந்து அப்படி இந்த ஃபியூம்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். அது எரிமலை வெடிக்கும் போது லாவா, அதாவது அந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல, அது அப்படியே மேலேருந்து வடிஞ்சு கீழே அப்படியே ஸ்லோப்ஸ் வழியே, மவுண்டன் ஸ்லோப்ஸ் வழியே கீழே வருங்க. The shape of the volcano is fixed when the lava cools down and hardens. The mountain shape differs depending on the lava viscosity. அந்த பசப்பு தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் விஸ்காசிட்டி. ஸோ அது அந்த ஷேப்ஸ் எல்லாமே இதை வச்சு தான், லாவாவோட அந்த பசப்பு தன்மையை வச்சு தான் அந்த உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸே ஃபார்ம் ஆகும்னு வைங்களேன். இந்த மட்வேலா வால்கனோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. இந்த முட்டை கடையா வேறு ஏதாவது இடமா? முட்டை கடை அங்கே இருக்குங்க, தெரியுதா? அப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 360 டிகிரி அடிச்சிருவாங்க போயிட்டோம்னா. பட் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்கும் மக்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கு லாவகமாக பாதை, டேபிள், சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வியூ தான் பயங்கரமாக இருக்குது. ஒரு அதர்வர்லி ஒரு ஏலியன் லேண்ட்ஸ்கேப் மாதிரி. இந்த ஒரு மாதிரி ஆஷ் கலர் பாறைகளும் இந்த வெந்நீர் ஊற்றுக்கணும், அதிலிருந்து கிளம்பி வர்ற இந்த புகை மண்டலமும் அப்படியே ஒரு ஆட்டம், மரங்கள் இலைகளும் அப்படியே உங்கள் குமாரும் இதை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். மிஸ் ஆயிடுச்சு நொபாரி பெட் சொல்ல. அது ஒரு விதமாக இருந்தது. ஐஸ் எரிமலையில் பார்த்துட்டோம். இது வந்து வழக்கமான இது பார்த்துட்டோம். ஆனால் இங்கே தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அதுதான் முக்கியம். இங்கே திகட்ட ரசிச்சிட்டோமா. இந்த ஒரு வழி மட்டும் மிச்சம் இருந்தது, என்னதான் இருக்குன்னு இதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓப்பா, இங்கே தான் நல்லா இது இருக்குங்க. லைட்டாக ஒரு இதமான குளிர் அப்படிங்க. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இங்கேருந்து நல்லா தெரியுது பார்த்தா. ஐயோ அட்டகாசம், சரியான வியூ இது. எப்படி கொதிக்குது பாருங்க தண்ணி. அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துருவோமா. இங்கே பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்க எல்லாம் 100 டிகிரிக்கு மேலே இருக்குங்க. அப்படியே கொப்பளிச்சிட்டு இருக்குது. என்ன விட்டா நான் பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க, தெரியுதா? பா, ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு, ஒன்றுமே தெரில, அப்படி வருது போக. நல்லா இருக்குல்ல வியூ? பாருங்க இப்படி கொதிக்குது பாருங்க தண்ணி. எங்க அப்பா. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கலர்லாம். அங்கே கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க தண்ணி. இந்த பப்பிள்ஸு
எத்தனையோ ஹாட் ஸ்ப்ரிங்கு போயிருக்கேன். பட் இது உண்மையிலுமே எல்லாத்த விட பிரம்மாண்டமாகவும் பயங்கர கொதிநிலையிலையும் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு வழி மட்டும் பாக்கி இருந்தது, இதை மட்டும் ஏன் விடுவானே, போயிட்டு வந்துருப்போம். பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அகைன் இப்படி சுற்றி அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரில இதில். இல்லை ஊரே சுத்த வச்சிட போகுது மறுபடியும். சரி, அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வந்துடலாம் வாங்க. ஒரு குட்டி அட்வென்ச்சர் வழி மாதிரி நல்லா இருக்கே. போகலாம் போட்டிருக்காங்க. ஐயா, டாப் வியூ பார்க்கலாம் இங்கேருந்து. ரொம்ப விட்டோம்னா கீழே அப்படியே விழுந்துருவோம். இங்கே பாருங்க எப்படி வியூ நல்லா இருக்கா. ஒட்டுமொத்த டாப் வியூங்க இந்த இடம் நல்லா இருக்குங்க. இங்கே மேலே ஏறி பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, சேஃப், பக்கா அருமையாக இருக்குது வியூ. பின்னாடி அற்புதமான இந்த மலைத்தொடர், இடையில இந்த கொப்பளிக்கும் வெந்நீர் ஊற்றுக்கள். முழு வியூ கிடைக்குது. போலாங்களா? இப்படி போயிட்டு இருந்தேன், ஒரு குட்டி ஒரு வழி மாதிரி போச்சு பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு மலை மேலே வந்து ஒரு சிலுவை வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, அந்த காலத்தில் 17th 18th செஞ்சுரியில் இதுதாங்க வந்து ஜப்பானுக்கு கேட்வேயாகவே இருந்தது இந்த தீவு குயிஷு. ஸோ இங்கே நிறையா இவங்கள ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்க, முக்கியமாக வந்து கிறிஸ்டின் பாஸ்டர்ஸு. ஸோ அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே சர்ச்சஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம இங்கே பாருங்கள் ஒரு சிலுவை வச்சுருக்காங்க. மிஷனரிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து வணிகத்துக்காக மெயினாக வந்திருக்காங்க. மிஷனரிஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் வரல, வணிகத்துக்காக வந்திருக்காங்க. வணிகத்துக்காக வரும்போது இதுதான் சதன் ஜப்பானில் இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு அந்த நாகசாகி, இங்கே இருக்கிற அந்த கடல் போர்ட் டவுன்ஸு இங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்கனால தான் இது ஃபேமஸே ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு இதில் எல்லாம் பயங்கர வெயிலாக இருக்குங்க. அதாவது இந்த சம்மர் மந்த்ஸ் எல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் கீழே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கடல் மட்டத்திலேருந்து ஒசரத்தில் இருக்குல்ல, எப்படி நமக்கு வந்து இங்கிலாந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ஊட்டிக்கு போய் தங்கிக்கிட்டாங்க சம்மர் அப்போ, அதே மாதிரி ஃபாரின்காரங்களாம் இங்கே வந்தாங்க சம்மர் அப்போ வெயில் தாங்க முடியாமல். உங்களுக்கு கடல் மட்டத்திலேருந்து ஒசரம் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இங்கே குளிராக இருக்கும். அப்படி வந்தவங்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே சூப்பராக வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது பெரிய லெவலில் பரவானதுக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ரெசார்ட்ஸு ஆன்சன் இதெல்லாம் வந்தது. போகலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்க, போகலாமா? சூப்பராக பார்த்துட்டிங்களா? பேக் எடுத்துட்டேன். அப்படியே பஸ் ஸ்டாண்டை நோக்கி போவோம். அங்கே பக்கத்தில் தான் இந்த ஃபுட் பாத் இருக்குது. முடிஞ்சால் காலுக்கு ஒரு குழியில் போட்டுடலாம். இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது பஸ்ஸுக்கு. ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது அந்த இது போகிறதுக்கு. முடிஞ்சால் போட்டுருவோம். வந்தாச்சுங்க ஃபுட் பாத்துக்கு. இதுதாங்க, இங்கே பார்த்தீங்களா, மக்களுக்காகவே அழகாக கட்டி விட்டுருக்காங்க. இங்கே நீங்கள் உட்காந்து வந்து இது எடுத்துக்கலாங்க. சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாமா? ஆஹா, சுட சுட அருமையாக இருக்குதுங்க. ஒரு 2 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது. ஃப்ரீயாக மக்களுக்காக விட்ருக்காங்க, எந்த காசு வாங்கல. குளிக்கிறதுனா மட்டும் நீங்கள் அந்த இதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் ஆன்சனில். பட் அதுக்கெலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை. இது முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு குட்டி ஃபுட்பாத்தை போடாச்சு. மிக்க நன்றி இந்த ஆன்சனுக்கு. அவ்வளோதான், டைம் ஆச்சு. 4 நிமிஷம் தான் இருக்குது. போய் பஸ் ஏற வேண்டியது. கீழே தான் பஸ் ஸ்டாப்பு. ஐயோ சாமி, எப்படியெல்லாம் வந்து இது நடந்து காட்டுறோம். ஐயோ, மணி என்ன 3:35க்கு பஸ்ஸு. இங்கெல்லாம் 1 நிமிஷம் முன்னாடி கூட வரும், லேட்டாக வராது. 3:27 ஆச்சு, டைம் இருக்குது. பா, குமாரா கொக்கா அப்படிங்கிற மாதிரி ஜப்பானா கொக்கா ஆன் டைமில் வந்துருச்சு. 15:36க்கு இஷாயா ஸ்டேஷன் போய் இறங்கிடலாங்க ஜம்முன்னு. வாங்க, இந்த அட்டகாசமான உன்சன் ஆன்சருக்கு நன்றி. யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் போக போகிறோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க, இறங்கி அந்த கடலை ஒட்டி போக போகிறோம். அந்த ஒபாமா ஆன்சன் இப்படித்தான் மேலே ஏறணும், அது வழியே தான் போக போகிறோம். க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு போயெல்லாம் இருங்க. இங்கே இருக்கிற ஆன்சன்ஸை என்ன ஒரே டிஃப்ரென்ஸு, அங்கே உங்களுக்கு வந்து சல்ஃபர் ஜாஸ்தியாக இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்குங்க. என்னது இது? கால்சைட்ஸா? கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க வெந்நீர் ஊற்றுகளில்.
இங்கேயே வருது பாருங்க போக பார்த்தமே. அருமையாக இருக்குது இடம், கடலோட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல வியூவு. ஷிம்பரா பேக் நல்லா இருக்காது. எவ்வளவோ பேக்கள் பார்த்துருக்கோம் உலகத்தில். கடலில் அப்படியே உள்ளே வந்திருக்கு இந்த மாதிரி நெளிவு சுழிவான மலைகள் உள்ள இடங்களில். எக்ஸ்ட்ராடனரி லேண்ட்ஸ்கேப் பார்க்க போகிறாங்க. ஐயோ மிஸ் ஆகுது. அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த பே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சன்செட் பார்க்க ஆல்மோஸ்ட் தெரியுதா? அருமையாக இருக்கா வியூ? ஐயோ மறைச்சிக்கிச்சுங்க. இந்த குயிஷி தீவே ஒரு மலைகளும் மேடும் பள்ளமும் இருக்குது. மலைகள், எரிமலைகள், வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னு இருக்கை கொட்டி கொடுத்துருக்கு குயிஷி தீவுக்கு. நல்லா இருக்கா வியூ? அங்கேயும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மறைச்சிக்கிச்சு. போயிட்டுருக்கோம். ஒரு கிராமத்து வீடு பாருங்கள், சுற்றியும் வயல்வெளி, இடையில ஒரு அழகாக ஒரு குட்டிய கிராமத்து வீடு இருக்குது பாருங்களேன். மறைச்சிக்கிச்சுங்க இந்த வீடெல்லாம். இப்போ பாருங்கள் தெரியுது அந்த கிராமத்து வீடு. இந்த வீடு அழகாக இருக்குது. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க இங்கே மலையடி வாரத்தில். அழகாக இருக்குது. ஓகேங்க, ஏறின இடத்துலேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இதே இடத்துல ஏறணும், ஞாபகம் இருக்கா? மணி 5, ஒரு 5 நிமிஷம் டிலே. 5 மணிக்கு வந்திருக்கணும், 5:05. பட் பிரச்சனை இல்லை, நமக்கு 5:23க்கு தான் ட்ரெயின். இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 13 நிமிஷம் இருக்குது. 18 நிமிஷம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஏறலாம். இந்த பஸ்ஸுக்கும் எவ்வளோ தெரியுமா கொடுத்தேன்? 1400 ஜாப்பனீஸ் யென், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 800 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருங்க. 1.5 மணி நேரம் பயணத்துக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஈரோடு டு சேலம் டிஸ்டன்ஸ் வைங்க. நம்ம ஊரில் 50 ரூபா ஈரோடு டு சேலம், 50 ரூபா இல்லை 60 ரூபா ஈரோடு டு சேலம். இங்கே வந்து இதே டிஸ்டன்ஸு 800 ரூபா, 10-12 மடங்கு ஜாஸ்தி. இப்போ புரியுதுங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கூட ஓகே, ஹோட்டல் கூட ஓகே, 1500 ரூபாய்க்கு கிடச்சிருது ஹாஸ்டலு. ஆனால் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பயங்கர எக்ஸ்பென்சிவ். பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே. ஜப்பான் ரயில் பாஸ் 28,000 ரூபாய்க்கு எடுத்தங்காட்டி முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். பட் ஒரு சில இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இதில் பாஸில் இன்க்ளூட் ஆகாது. அது மட்டுமே நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு 5000 to 6000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம் பாஸ் தவிர. ஸோ மொத்தமாக இந்த நம்ம ஒரு 9 நாளைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 33,000 to 34,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். பாஸ் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். வாங்க சாமி, அநியாயத்துக்கு எக்ஸ்பென்சிவ். மக்கள்லாம் எப்படி தான், இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் பாஸ் கிடையாது, இந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். 2 ஷின்கான்சன், ஒரு லோக்கல் ட்ரெயின் மாற்றி நம்ம போக வேண்டிய இதுக்கு போகணுங்க. ஓகேயாமா 8:30 மணிக்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு சூப்பராக ஃபைனலாக ஜப்பான் ஸ்பெஷல் டக்குன்னு பேர் ரேமன் நூடுல்ஸு அதை சாப்பிட்டுட்டு அட்டகாசமாக இன்றைக்கி நைட் ட்ரெயின் ஏற போகிறோம், ஸ்லீப்பர் கிளாஸ். ஸோ இது வரைக்கும் ஜப்பானில் ஸ்லீப்பர் கிளாஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. போகலாம் வாங்க. வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயினுக்கு பாருங்கள். புல்லட் ட்ரெயின் செமையாக இருக்குல்ல இந்த ஷின்கான்சன். இதில் தான் வந்தோம். ஸோ இங்கேருந்து 3 ட்ரெயின், ஒரு ஷின்கான்சனு, அப்புறம் ஒரு நார்மல் ட்ரெயின், அப்புறம் மறுபடியும் ஒரு ஷின்கான்சன் எடுத்தோம்னா 8:30 மணிக்கு, இப்போ 5:20க்கு எடுத்தால் 8:30 மணி, ஒரு 3 மணி நேரம் பயணத்தில் நம்ம ஒகாயாமா போயிடலாங்க. இதெல்லாம் நான் ரிசர்வ்டு, எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் ஜேஆர் பாஸ் இருந்தால். யாரும் இறங்கல, நம்ம மட்டும்தான் ஏறுறோம். 4-3 இது வந்து ரிசர்வ்டு, அதனால் நம்ம இதுக்கு போயிடலாம். மொத்த வண்டியே ஃப்ரீயாக தான் இருக்குது, எங்கே வேணாலும் உட்காரலாம்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே சும்மா க்யூட்டாக செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்துக்கலாமா? எப்படி சாயுது பாருங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம். இது எக்கனாமி கிளாஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப், காலை நல்லா நீட்டி உட்காந்துக்கலாம். இதெல்லாம் சத்தியமாக அவ்வளோ சொகுசு பயணம். ஃப்ளைட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது. ஃப்ளைட்டில் குறுகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் பயணத்தை நீங்கள் தான் பார்த்துட்டிங்களே, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓகேயாமா ஸ்டேஷனில் இறங்கி நம்ம இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த ஈஷியாவுக்கு நன்றி, இந்த குயிஷோ தீவுக்கும் நன்றி. இந்த தீவுட்டே வெளியே போக போகிறோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸு
இந்த அட்டகாசமான நாகசாகி அட்டாமிக் பாம் விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம். நைட் வியூ எல்லாம் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது நேற்று. அதோட இயற்கை அட்டகாசமான அந்த வெந்நீர் ஊற்றுகள், ஹாட் ஸ்ப்ரிங் கிராமம், அந்த இது எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே சூப்பராக இது பண்ணியாச்சு. இந்த குயிஷு தீவுக்கு நன்றி. நம்ம ஒகேயாமாவில் கண்டினியூ பண்ணுவோம். பாய். அப்படியே வெளியில் போகலாம் வாங்க. ஒகேயாமா வந்தாச்சு. மணி 8:31 கரெக்டாக. இங்கேருந்து ஒகேயாமா மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே டிரான்சிட் பண்ண மாதிரி ஞாபகம். இங்கேருந்து நமக்கு வந்து மணி 8:30ங்க. கடைசி ட்ரெயின். நான் சொன்னேன்ல, ஜப்பானில் ஓடுற ஒரே ஸ்லீப்பர் ட்ரெயின் நைட் ட்ரெயின் இது மட்டும்தான். ஸோ இதுதான் எடுக்க போகிறோம். நைட் 10:30 மணிக்கு இங்கேருந்து டோக்கியோவுக்கு. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு டான்னு கொண்டு டோக்கியோவில் விட்டுருவாங்க. நம்ம வெளியில் போயிட்டு உள்ளே வந்துக்கலாம் சாப்பிட்டுட்டு. ஓகே வாங்க. ஓகே, அப்படியே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்துட்டேன். JR ஒகேயாமா ஸ்டேஷன் பாருங்க. எல்லா இடத்துலையுமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக லைட்ஸ்லாம் போட்டுவிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோடனே ரோடு இருக்குங்க. டோக்கியோ அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்படியே ரோட்டுக்கு போயிட்டு ஒரு அட்டகாசமான நல்ல கடையில், இங்கே ரோடெல்லாம் எங்கேயுமே கிராஸ் பண்ண முடியாது, இப்படி போயிட்டு அந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணோம். க்ராஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரேமன் சாப்பிட்டு திரும்ப வந்துடலாம். ஓகேவா வாங்க. பாருங்க, ஸ்டேஷன் அந்த ஆப்போசிட் இருக்குது. கீழே இறங்கி அண்டர் கிரவுண்ட் வழியே வந்து பல வழி போகுது. பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டேன். இதுக்கு தான் இந்த ரூட்டில் போனோன்னு வைங்களேன், ஏகப்பட்ட சாப்பாடு கடை இருக்குது. அதில் ஒரு சூப்பராக ஒரு ரேமன் கடையை பார்த்து சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த 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 தெருவே பயங்கர வாசம் வருதுப்பா. ஒரு பக்கத்தில் ரேமன் ஷாப் ஏதாவது இருக்கான்னு போட்டேன். ஒரு 80 மீட்டர் இங்கே ஒன்று காட்டுது. ரிவ்யூஸும் நல்லாயிருக்கு. என்ன விலையாக இருந்தாலும் சரி, ஃபைனல் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு தான் கிளம்புறோம் ஜப்பானில். ஹேப்பனிங் சீட் ஆட் இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில், நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, இந்த கடை தான் குக்கிடிஷுமா ரெமன். சாப்பிட்ருவோமா? இங்கே சூப்பராக சாப்பிட்டு தான் கிளம்புறோம் வாங்க. பாருங்க, இதுதான் வந்து ஜப்பானோட ஃபேமஸ் ரேமன் கடைகள். அருமையாக இருக்கும். கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவோமா? பாருங்கள், வந்து இந்த மிஷினில் தான் ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நிறைய ரேமன் வெரைட்டிஸ் இருக்குது. நான் அந்த மீசோ ரேமன் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப நல்லா திக்காக ப்ரோத், அந்த சூப் திக்காக இருக்கும். அதில் வந்து கறி போட்டிருப்பாங்க, முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ரேமனுங்க. 1100 என்ன, ஒரு 700 ரூபா தான் வருது நம்ம ஊர் பணத்துக்கு. வந்துருச்சு பாருங்கள் ஆர்டர். மீசோ ரேமன். ஓகேங்க, வந்துருச்சு. ஜப்பானோட உலக புகழ் மீசோ ரேமன் சாப்பிட்றலாமா? ஸோ இது அந்த ப்ராத் இருக்கு இல்லைங்க, சூப்பு. இது வந்து அந்த பீன் பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. திக்காக இருக்குது. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வீட் நூடுல்ஸுங்க. ஃபுல்லாக வந்து கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸு, அதில் முட்டை போட்டிருக்காங்க. இது வந்து போர்க் கறிங்க. மோஸ்ட்லி இங்கே ரேமனில் பார்த்திங்கன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் போர்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர் கறி குழம்பு மாதிரி, அந்த வெள்ளை குழம்பு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப காரமாகவும் இல்லை, இனிப்பாகவும் இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த ஜப்பான் இதை ரேமனோட தான் முடிக்கணும்னு இருந்தேன். அதே மாதிரியே முடிக்கிறோம். லைட்டு வந்து ஏதோ இதே அடிக்குதுங்க, கிராஸாக இருக்குது. எனக்கு அப்படியே ஆப்போசிட் அடிக்குது பாருங்களேன். ஒரு மாதிரி கிராஸாக இல்லை, இந்த லைட்லாம் இல்லை, ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸு ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல விடுங்க. இந்த ப்ரோத் இருக்குல்ல, இதில் வந்து கறி, கோழி, பல்வேறு விஷயங்கள் போட்டு மணிக்கணக்கில் வேக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் சூப் மாதிரி தான், ஆனால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வேக வச்ச முட்டை போட்டிருக்காங்க. இது வந்து ரேமன்னாலே ஒரு முட்டை இருக்கும். முட்டை, ஆனால் வேக வச்ச முட்டை நீங்கள் நிறையா சாப்பிட்டோம், ஆனால் ரொம்ப வெந்திருக்காது. பாருங்களேன், ஒரு மாதிரி உள்ளே இருக்க மஞ்சக்கரு வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கா, லைட்டாக தான் வேக விட்டுருப்பாங்க. அந்த உள்ளே இருக்க மஞ்சக்கரு வெந்தும் வேகாமல் இருக்கணும் ஒரு 3/4 பதத்தில். அது மேலே வெங்காயத்தாலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட வேர்ல்டு ஃபேமஸ் ரேமன். நூடுல்ஸு, கறி, முட்டை, அப்புறம் அந்த ப்ராத் சூப்பு.
அந்த நூடுல்ஸை மட்டும் சாப்பிடவே முடியலைங்க, வாய்க்கே வரமாட்டேங்குது, எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. இதுக்கே அந்த ஃபோர்க் வேணும், அந்த ஃபோர்க் இருந்தால் அப்படி சுற்றி சாப்பிட்றலாம். ஃபோர்க் இவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சாப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அது நமக்கு ஒத்து வராது. மைதா மாவெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சூப்பு தான் பயங்கர டேஸ்ட்டு, இதுக்காக தான் இதை வாங்குறதே. மற்றபடி நூடுல்ஸு கறின்னு நம்ம வழக்கமாக சாப்பிட்றது தான். அழகாக இருக்கு கறி. ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சோம். ரேமன் வெரி குட். அப்படி கேட்டு தேங்க்யூ. ஓகே, இந்த கடைக்கு நன்றி. ஓ, அப்படியே பரபரப்பாக இருக்கு. சரிவா, நம்ம ஸ்டேஷன் நோக்கி போவோம். நமக்கு இன்னும் கரெக்டாக 3/4 மணி நேரம் இருக்குங்க ட்ரெயினுக்கு. அப்படியே பொறுமையாக போயிட்டு பிளாட்ஃபார்ம் போய் உட்காந்தோம்னு வைங்க, ட்ரெயின் வரும். முதல் முறையாக ஜப்பானில் ஒரு வித்தியாசமான நைட் ஸ்லீப்பர் ட்ரெயினில் போய் டோக்கியோவுக்கு போய் முடிச்சிடலாம் இந்த விலாக. வாங்க. ஓகேங்க, ஃபைனலாக யூஸ் பண்ணியாச்சு நம்மளோட ஜப்பான் ரயில் பாஸ். நம்மளோட ட்ரெயின் அங்கே பார்க்க போகிறீங்க. இப்போது டோக்கியோ போகிற சன்ரைஸ் இசுமோ, பேரே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், நைட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால. இசுமோ அப்படிங்கிற நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டர்ன் ஜப்பான்லேருந்து வருது இந்த ட்ரெயின். அங்கே ஈவினிங் எடுத்து ஒகோயமா வழியாக அப்படியே ஒசாக்கா, கொயோட்டோ, ஃபைனலாக போய் டோக்கியோ நாளைக்கு காலையில் 7:10 போகுங்க அந்த ட்ரெயின். ஷின்கான்சன் இதோடு முடிஞ்சுது லாஸ்ட்டாக அந்த ட்ரெயினோட. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அப்படியே போக வேண்டியதான். ட்ராக் 3, 4 இங்கெல்லாம் இங்கே எப்படி வித்தியாசமாக இருக்க போகுது பாருங்கள் இந்த ஸ்லீப்பர் கிளாஸ். ஆஹா, இன்னும் வந்துட்டு மாட்டேங்குது வெளியில் டக்குன்னு. இதில் முந்தின ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. சாரி. ஃபைனலாக 10-15 நிமிட காத்திருப்புக்கு அப்புறம் வந்துருச்சுங்க அட்டகாசமான ஜப்பானோட ஒரே நைட் ஸ்லீப்பர் ட்ரெயின் சன்ரைஸ் இசுமோ எக்ஸ்பிரஸ் உங்களுக்காக. சாரி, அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு நம்மள மாதிரியே. எப்படி, இது ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தாங்க ஜப்பான்லேயே நைட்டு விடிய ஓடுற ட்ரெயின். இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நின்றோம் 12 மணியோட. அதுவும் இல்லாமல் ஸ்லீப்பர் இருக்கிற ஒரே ட்ரெயின் இது மட்டும்தான். ஒரே ட்ரெயின் 2 ட்ரெயின், இங்கேருந்த ஒரு பக்கம், அதே மாதிரி அந்த சைடு டோக்கியோ டு இசுமோ போகிற ட்ரெயின். அவ்வளோதான். 8 இல்லைங்க கொண்டு நிப்பாட்டுறாங்க. இன்னொரு இதை கொண்டு அட்டாச் பண்ணுவாங்களாட்டிருக்க. நம்மளோட கார் வந்து 8, இன்னொரு 8 கார் வந்து இதில் இந்த ட்ரெயினோட சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வரும்னு நினைக்கிறேன். அடுத்த 5 வந்து ஜாயின் ஆகும். நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்களாட்டிருக்குது. சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபேமஸ் இது இந்த ட்ரெயின். ஏன்னா இது ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இப்போதைக்கு நைட்டில் ஓடிட்டுருக்குது. தெரியுதா? இப்போ இங்கே கொண்டு வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க, நிற்கிறாரு பாருங்க. அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வந்து இதோட அட்டாச் ஆகிடும். இல்லைங்க, இவர் உட்காந்து நம்மளையோட பயங்கரமாக இருப்பார்ட்டுருக்கே. இது பயங்கரம் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இதுவும் பாருங்கள், சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டே வருது பாருங்கள். எத்தனை பேர் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த இதுக்கு. இந்த இப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க. இந்த ட்ரெயினில் போகிறதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு இந்த விஷயந்தாங்க. ஏன்னா இது ஒன்று மட்டும் தான் ஓடுது நைட்டு. சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ் அப்படியே போய் அப்பா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள். ஜாயின் ஆகிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. எப்படி 2 ட்ரெயினை சூப்பராக ஜாயின் பண்ணுறது, எல்லாத்தையும் தாண்டி சூப்பராக எடுத்துட்டோம். அட்டகாசம் போங்க, அவ்வளோதான், டன். எப்படி ஜாயின் பண்ணிடுச்சா? சன்ரைஸ் எக்ஸ்பிரஸ் போகலாமா? ஜப்பானோட ஒரே நைட் ட்ரெயின் போய் ஏறுவாங்க. இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 5க்கு போகணும். 7 இதுதாங்க 5. இங்கே தான் ஏறணும். மக்கள் நின்றுருக்காங்க, அப்படி லைனில் நின்றுவோம். அப்பா, இப்படி ஒரு இது பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸ்லீப்பர் கிளாஸு. நான் ஆல்ரெடி இதில் போயிருக்கேன் ஒசாக்காவிலேருந்து, பட் இது கொஞ்சம் முன்னாடியே ஏறுறோம். ஏன் இங்கேருந்து போட்டாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் காரணம். ஏன்னா ஒசாக்கா வந்து 12 மணிக்கு மேலே போகுது. நம்மளோட ஜப்பான் ரயில் பாஸ் வந்து இன்னையோட முடியுது. அதனால் முன்னாடியே போட்டேன் இந்த ட்ரெயின், இந்த ஸ்டேஷனில் இருந்தேன். அதுதான். எப்படி வித்தியாசமாக இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது பார்த்துருக்கீங்களா? ஸ்லீப்பர் கிளாஸு ஒரு மேட்டு மாதிரி போட்டு ஓப்பனாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, நம்மளுக்கு வந்து 5ஏங்க. ஓ, ஒவ்வொரு நம்பருக்கும் ABCD 4 இருக்குது. சாரி,
இது பாருங்கள் 5BD, நம்மளுது 5A 5C. 5C வந்து மேலே, 5A வந்து கீழே. இதுதான் நம்மளோட இது. போலாமா? ரிசர்வேஷன் மட்டும் பண்ணிக்கணும். பட் நம்மளோட ஜப்பான் ரயில் பாஸே இதுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ஃப்ரீ தான். ஃப்ரீ இந்த சென்ஸ் இன்க்ளூடடு. பணம்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. இங்கே தான் போய் படுக்க போகிறோம். நல்லா இருக்கா? மணி 10:30ன்னா காலையில் 7. ஒரு 8 மணி நேரங்க நிம்மதியாக தூங்கலாம். இது பொறுமையாக தான் போகும். ஸ்லோ ட்ரெயின் தான். அரௌண்ட் ஒரு இங்கேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 800 கிலோமீட்டர் 8 மணி நேரம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ தான். காலையில் நேரமாக வந்து நம்ம இது எடுத்தால் கூட போயிருந்துருக்கலாம், ஷின்கேன்சன். பட் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணியோட நம்மளோட 7 நாள் பாஸ் முடியுது. அதனால தான் 10 மணிக்கே ட்ரெயினை புக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து 12 மணிக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறிடணும். இறங்குறது அடுத்த நாள் கூட போய் இறங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படி விவரமாக இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு முடியறதுக்கு முன்னாடி 10:30 நைட் ட்ரெயினை புக் பண்ணிவிட்டேன். ஸோ காலையில் போய் இறங்கிக்கலாம் டோக்கியோ. ஸோ பாஸையும் யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு நைட்டு ஹோட்டல் சார்ஜையும் சேவ் பண்ண மாதிரி ஆச்சு. இதுதான் நம்ம பிளான். எப்படி? அவ்வளோதாங்க. ஓகே, அம்மாலேருந்து கிளம்பியாச்சு. 10 நிமிஷம் நின்றுச்சு, பொட்டி இணைச்சாங்க, கிளம்பிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க. நிறைய சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. மேபி அடுத்தடுத்த ஸ்டேஷனில் வருவாங்க. முக்கியமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12:30 மணிக்கு ஒசாக்கா போகும். அங்கே நிறைய பேர் ஏறுவாங்க. பட் அந்த இது நம்ம புக் பண்ணியிருந்தால் காசு கொடுத்துருக்கணும். ஏன்னா 12:30க்கு மேலே எங்கள் டிபார்ச்சர் டைம் வந்து 12 மணிக்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த ரயில் பாஸ் வந்து 7வது நாள், அதாவது கடைசி நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க. இதோட இந்த சீசன் 14 முடிவடைய போகுது. கடைசி எபிசோட் நாளைக்கு காலையில். தூங்கி எந்திரிச்சா துபாய்ங்கிற மாதிரி தூங்கி எந்திரிச்சா இந்த நாட்டோட கேபிட்டல் டோக்கியோ போயிடலாம். நாளைக்கு காலையில் டோக்கியோ 7-8 மணிக்கு 7:10க்கு போயிடுவோம் டோக்கியோ. ஸோ கடைசி எபிசோட், த கன்க்ளூஷன் ஆஃப் சீசன் 14, வேர்ல்டு பட்ஜெட் டூர் 14, சீசன் 14. இந்த அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா சீசனோட கன்க்ளூஷன், நிறைவு எபிசோட் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. டோக்கியோ ஸ்டேஷன்லேருந்து ஈரோடு திண்டல் முருகன் கோயில் போகிற வரைக்கும். ஸோ வேறு சொல்கிறதுக்கு இல்லை, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் அப்படியே நிம்மதியாக தூங்குறேன் ஒரு 8 மணி நேரம். அடுத்த நாள் காலை ஸ்டேஷனில் சந்திப்போம். ஃபைனல் கன்க்ளூஷனில் எபிசோடில் சந்திக்கலாம். பார்க்கலாங்க. நன்றி, பாய். நான் தான் வரேண்ணா. பாய். எப்படி வித்தியாசமான நைட் ஸ்லீப்பரில். பாய்.